தோடா மூஞ்சியை பத்தியாவது முத்துன சோறு என்ன யார்கிட்ட ஐயா லெஃப்ட்னா ரைட்ல வாங்கிக்கணும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸ், நம்மளோட ஃபேவரட் ஸ்டார்ஸ், நம்மளோட ஃபேவரட் மூவிஸ் நம்ம ஊரில் செம்மையாக ஹிட் ஆகி செம்மையாக கலெக்ஷன் எடுத்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது நம்ம ஊரில். ஈவன் இன் அதர் ஸ்டேட்ஸ் நம்ம ஆட்கள் வந்து கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. ஸோ கேரளாவில் போய் அப்படி வெற்றிகரமாக கொடியை நட்டுட்டு கலெக்ஷன் கிங்ஸாக நம்ம ஊருக்கு திரும்ப வந்த ஹீரோஸை பற்றியும் படங்கள் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2013 ரிலீஸ் ஆன தலைவா 120 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி அரௌண்ட் 8 crores கலெக்ட் பண்ணி விஜய் வந்து ஒன் ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் இன் கேரளா 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு சிங்கம் 2 2013 ரிலீஸ் ஆன இந்த படம் 142 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுது கேரளாவில் மட்டும். கலெக்ஷன் எவ்வளோ 8.3 crores கேரளாவில் மட்டும். அடுத்தது ஜில்லா, மோகன்லால் வேறு இருக்காரு. அது வந்து ஒரு பெரிய ஆடட் சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த படத்துக்கு. 2014 ரிலீஸ் ஆன ஜில்லா 200+ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி 8.6 crores மேலே கலெக்ட் பண்ணியிருக்குதுப்பா. எங்கடா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தோ வந்துட்டாரு சிவாஜி. 2007 86 ஸ்க்ரீன்ஸில் கேரளாவில் மட்டும் ரிலீஸ் ஆனாலும் 9.5 crores கலெக்ட் பண்ணியிருக்கிறா சிவாஜி. முடியுமா? அடுத்தது சூர்யா அகேன். சூர்யாவோட 24 வந்து 2016 கிட்டத்தட்ட 100 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆச்சு கேரளாவில். 10 crores கலெக்ட் பண்ணியிருக்குதுப்பா. அண்ட் இந்த கலெக்ஷன் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஹையஸ்ட் கிராசிங் ஃபில்ம் ஆஃப் சூர்யா இன் கேரளா இதுதான். இட்ஸ் 24. அடுத்தது கத்தி நம்ம ஊரில் எப்படி நம்ம கோலாகலமாக கொண்டாடணுமோ அதே அளவுக்கு வந்து கேரளாலையும் கொண்டாடி இருக்காங்க. 2014 ரிலீஸ் ஆன கத்தி 220 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுது. 10.25 crores கலெக்ட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட. அடுத்து துப்பாக்கி. அடாடா எவ்வளோ விஜய். 2012 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து 124 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 11 crores கலெக்ட் பண்ணியிருக்குது பார்த்துக்குங்க. அடுத்து தலைவர். இட்ஸ் ரஜினிகாந்த் அகெயின். 2010 ஒரு படம் வந்துச்சு, மிரட்டிடுச்சு, கோலிவுட்டே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுச்சு. அது என்ன படம்? எந்திரன். எந்திரன் வந்து 128 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆச்சு கேரளாவில். எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு? சும்மாவா விடுவோம், 15 crores சுருட்டிட்டு வந்துருச்சு அப்படியே. அடுத்தது யாரு? இட்ஸ் கபாலி. இப்போ தான் ஜூலை 22 2016 ரிலீஸ் ஆச்சு. யோசிச்சு கூட பார்க்க முடியாத லெவலில் 306 ஸ்க்ரீன்ஸில் கேரளாவில் மட்டும் ரிலீஸ் ஆகி ஓப்பனிங் டேலேயே 2000 ஷோஸ் சோஃபா செட்டை போட்டு ஸ்டைலாக கத்தா உட்காந்துட்டார் கபாலி. அடுத்தது தெரி. 2016 ரிலீஸ் ஆன தெரி அப்படி 200 ஸ்க்ரீன்ஸ் கேரளாவில் மட்டும் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16.7 crores கலெக்ட் பண்ணியிருக்குது. இதுதான் வந்து இன்னைய தேதிக்கு விஜய்க்கு கேரளாவில் ஹையஸ்ட் கிராசிங் மூவி. 2015 ஒரு படம் வந்துச்சு, மிரட்டி விட்டார் விக்ரம். என்ன படம்? நம்மலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 232 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகி 20 crores கலெக்ட் பண்ணியிருக்குது. ஏன் வந்து இந்த படங்கள்லாம் நம்ம வந்து ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா, பிருத்திவிராஜ், திலீப், லாலேட்டன், மம்முட்டி இவங்க படங்கள்லாம் கூட ரிலீஸ் ஆகியும் நம்ம படங்கள், நம்ம ஹீரோக்கள் வந்து அங்கே வந்து கலக்குன்னு கலக்கிருக்கிறாங்கன்னு சொல்லும் போதே பெருமையாக இருக்குது. இந்த பெருமைக்குரிய விஷயத்தை வந்து நம்ம சொல்லணுமா இல்லையா? அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே பண்ணோம். நன்றி, வணக்கம். வி ஆர் ஆல் பெருமை நவ். டோன்ட் யூ திங்க் ஸோ? பெருமை படம்லாம் வச்சுருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.